Hi students, good morning. In this video, we are going to continue the same lesson. Term 2, Social Science, History, Unit 2. The lesson name is Vijayanagar and Bahmani Kingdom. Okay children, come the topic. Agriculture productions was supplemented by numerous cottage scale industries. அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்னது குடிசை தொழில். ஓகே, விஜயநகரின் வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில் உதவி புரிகின்றன. அவற்றுள் மிகவும் முக்கியமானவை நெசவு தொழில், ஓகேவே, சுரங்கத் தொழில், உலோகத் தொழில் ஆகியனவாகும். The most important of the were textile, mining and metallurgy. அதான் என்ன சொன்னேன், நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில், இதுதான் இம்பார்ட்டண்டான அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. ஓகே, தென் கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ரெகுலேட்டட் பை ஹில்ஸ். அப்படின்னா அவங்களுடைய ஹில்டுகள்னு சொல்லுவாங்க. என்றால் என்ன சொல்லுவாங்கன்னா ஹில்டுகள். அவங்களுடைய முக்கியமான தொழில் எது? சுரங்கத் தொழில், நெசவு தொழில், உலோகத் தொழில் ஆகியனாகும். ஹில்டுகள் என்றழைக்கப்படும் தொழிற்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அதாவது கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அப்துல் ரசாக் த மேக்ஸ் எ ரெஃபரன்ஸ் டு செப்பரேட் ஹெல்ட் ஃபார் ஈச் குரூப் ஆஃப் டிரான்ஸ்மென் அண்ட் ட்ரேட்ஸ்மென் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென். கைவினை கலைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே ஹில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ட்ரேடு. During the Vijayanagara Empire, inland, coastal and overseas trade flourishing in goods such as silk from China, spice from the Malabar region and precious stones from Burma, Myanmar. ஓகே, என்னென்னா வாணிகம். ட்ரேடுன்னா அது வாணிகம். உள்நாட்டு கடற்கரையோட கடல் சார்ந்த வாணிகம் செழித்தோங்கி இருந்துச்சு. இவ்வாணிகம் சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள், பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலையுறந்த ஆபரணங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்கின. ஓகே, தென் விஜயநகர ட்ரேட் வித் பெர்ஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஸ்ரீலங்கா. பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை ஆகிய நாடுகளுடன் விஜயநகரம் வாணிகம் மேற்கொண்டு இருந்துச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர். அண்டர் த பேட்டர்னேஜ் ஆஃப் விஜயநகர ரூலர்ஸ், religious as well as such secular books were writing in different languages such as Sanskrit. விஜயநகர அரசர்களின் ஆதரவினால் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் சமயம் மற்றும் சமய சாரா நூல்கள் எழுதப்பட்டன. ஓகே, தென் தெலுங்கு, கன்னடா அண்டு தமிழ், இந்த நூல்கள்லாம் சமயசாரா நூல்கள். அவங்க எந்த நூல்கள்? சமயசாரா நூல்கள் எல்லாம் எழுதினாங்க அவங்களுடைய பீரியடில். ஓகே, then Krishnadevaraja wrote Amuktamaliyatha, an epic in Telugu, and also a Sanskrit drama, Jambavadi Kalyanam. என்னன்னா கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யாத்தா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார். யார் இயற்றியது? கிருஷ்ணதேவராயர். எந்த எழுதினார்? அமுக்தமால்யாத்தாங்கிற காவியத்தை எந்த மொழியில் இயக்கினார்? தெலுங்கு மொழியில் இயக்கினார். தென் தென்னாலி ராமகிருஷ்ணா ஆத்தர்டு பாங்குரங்கமாட்டினம். அதாவது சமஸ்கிருத மொழியில் சமஸ்கிருத நூலில் ஜாம்பவாதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் எழுதினார். யார்? கிருஷ்ணதேவராயர். அதே மாதிரி பாண்டுரங்க மாத்தியம் என்னும் நூலை தென்னாலி ராமகிருஷ்ணன் எழுதினார். பாண்டுரங்க மகாத்தியம் யார் எழுதினது? தென்னாலி ராமகிருஷ்ணன். ஓகே, ஸ்காலர்ஸ் லைக் ஸ்ரீநாதா, போதநாதா, ஜக்கம்மா அண்டு துங்கண்ணா. என்னென்னா ஜக்கம்மா, துக்கண்ணா, ஸ்ரீநாதார், பெத்தண்ணா
போன்ற புலவர்கள் சமஸ்கிருத பிராத்கிர மொழியில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தனர். இவங்களாம் என்னது, பிராத்கிர மொழியில் எழுதப்பட்ட நூல்களை வந்து தெலுங்கு மொழியில் வந்து மொழியாக்கம் மொழிபெயர்த்தனர். ஓகே, தென் டூ யூ நோ பாக்ஸ் லிசன் பண்ணுங்கள். அமுக்த மால்யாதா இஸ் கன்சிடர்ட் எஸ் ஏ மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்கு லிட்ரேச்சர். அமுக்த மால்யாதா இது தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுது. ஓகே, தென் it relates the story of the daughter of பெரியாழ்வார். அடுத்தது தென் கோதாதேவி ஆண்டாள் who used to wear the garland intended for Lord Ranganatha before they were offered to the deity. என்னன்னா இது பெரியாழ்வரின் மகனான கோதை தேவியை பற்றியதாகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தூக்கப்பட்ட மாலையை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். கடவுளுக்கு அணிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க, அணிச்சிட்டு அதுக்கப்புறம் கடவுளுக்கு அணிவிப்பாராம். தென் அண்ட் ஹென்ஸ் த நேம் அமுக்த மால்யாதா who wear the gives away garland. அமுக்த மால்யாதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருள். அமுக்த மால்யாதா என்ன பொருளா, தான் அணிஞ்ச பின் திரும்பி அணிந்த பிறகு அணிந்த பின்னர் திரும்ப கொடுப்பது என்று பொருள். ஓகே, the next topic, contribution to architecture. The temple building activity of the Vijayanagar rulers produced a new style called the Vijayanagara style. விஜயநகர அரசர்களின் கோயில்கள் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின. Prominence of pillars and piers in large numbers and the manner in which they were sculpture and hallmarks of the Vijayanagara style. அது விஜயநகர பாணி என அழைக்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்குகள் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களாக இருந்துச்சு. ஓகே, ஹார்ஸ் வாஸ் த மோஸ்ட் காமன் அனிமல் டு பி depicted on the pillars. என்னென்னா அதுக்கப்புறம் இத்தூண்களில் செதுக்கப்பட்டு தூண்களை வந்து எந்த விலங்குகள் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றன. தூண்கள் பில்லர்ஸில் எந்த மாதிரி வடிவங்கள் தான், குதிரை வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. ஓகே, தென் த ஸ்ட்ரக்சர் ஹாவ் எ மண்டபம் ஓப்பன் pavement with the raised platform generally means for sheeting the dirty of special occasion. The temples also have a marriage hall with elaborately carved pillars. என்னன்னா மேலும் எல்லாமே பெரும்பாலும் சிறப்பாக தான் இருந்தது. எல்லா பில்லர்லேயும் குதிரை வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதுக்கப்புறம் மேலும் சிறப்பு நிகழ்வுகளின் போது கடவுள்களை காட்சிப்படுத்துவதற்காக உயர்ந்த மேடைகளுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்குகள் கட்டப்பட்டன. ஓகே, இக்கோயில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்குகள் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் காணப்படுகின்றன. ஓகே, ஃபர்ஸ்ட் பாமினி கிங்டம். ஓகே, லுக் அட் த மேப் சில்ட்ரன். The green-shaded parts belonged to Vijayanagara kingdom and pink-shaded parts belonged to Bahmani kingdom. First we will go to the Bahmani kingdom. The first topic, foundation and consolidation of the Bahmani kingdom. Okay, then Alauddin Hasan, also known as Hasan Hang, seized Daulatabad and declared himself Sultan under the title of Bahman Shah in 1347. In his effort, the Turkish officer and Daulatabad Devagiri was supported by other military leaders in the rebellion against the Sultan of Delhi. Okay, then Muhammad bin Tughlaq. ஓகே, என்னென்னா பாமனி அரசுடைய எப்படி நிர்வாகப்படுத்துதலும் அதை எப்படி ஒருங்கிணைக்கப்படுதலும் அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.
1347 அலாவுதீன் ஹாசன் ஹங்கு எனவும் அவளை அழைப்பாங்க. ஓகே, தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்குக்கு எதிராக இத்துருக்கிய அதிகாரி மேற்கொள்ளப்பட்ட கலக நடவடிக்கைகளை ஏனைய படைத்தளபதிகளும் ஆதரித்தனர். ஓகே, தென் his successors in 2 years Alauddin Hasan Bahman Shah shifted his capital to Gulbarga. என்னன்னா 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா தனது தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றினார். ஓகே, his successors found it difficult to organize a stable kingdom even around Gulbarga. So the capital was again shifted to Bidar in 1429. There were 18 monarchs of this Bahman dynasty. என்னன்னா அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஓர் அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனவே 1129 தலைநகர் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது. பாமினி வம்சத்தின் 18 அரசர்கள் இடம்பெற்றிருந்தனர். 18 அரசர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஓகே, தென் அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா. நெக்ஸ்ட் டாபிக், அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா 1347 to 1358. ஓகே, அலாவுதீன் Hasan ruled for 11 years. He attempted to extract an annual tribute from the state of Warangal, the Reddy kingdom of Rajamundri and Kondaveedu led to frequent wars. அலாவுதீன் ஹாசன் 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். வாரங்கல் அரசிடமிருந்து ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போரில் ஏற்பட வழிவகுத்தன. ஓகே, அலாவுதீன் பாமன் ஷா divided the kingdom into 4 territorial divisions called drafts. A governor was appointed for each province. அதுக்கப்புறம் அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராஃப் என அழைக்கப்பட்டன. அவை என்னன்னு சொல்லுவாங்க? தராஃப். ஒவ்வொரு மாகாண ஆளுநர்களும் படைகளுக்கு தலைமை ஏற்றிருந்தனர். His commander and army was solely responsible for its administration and for the collections of the revenue. என்னன்னா, ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமையேற்றனர். அப்பகுதி நிர்வாகம் செய்வதிலும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பாகும். The system worked well under a powerful king, but its dangers became apparent during the reign of a weak ruler. என்னன்னா, வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டது. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறையின் ஆபத்து வெளிப்படையாகவே தெரிந்தது. நெக்ஸ்ட் டாபிக் முகமது ஷா 1358 to 1378. என்னன்னா, முகமது ஷா succeeded பாமன் ஷா. He waged 2 wars with Vijayanagar but could not gain from it. But his attack on Warangal in 1363 earned him a large property and wealth, including the important fortress of Golconda and his treasured Turkish throne, which thereafter became the throne of the Bahmani king. என்னன்னா, பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரசு பதவியேற்றார். விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயனேதும் கிடைக்கவில்லை. ஆனாலும் 1368 வாரங்கல் அரசோடு போரிட்டதின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட்ட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார்.
பின்னர் இச்சிம்மாசனமே பாமினி சுல்தான் அரியணை ஆயிற்று. ஓகே, பாமினி அரசுடைய அரியணையில் ஆயிற்று. தென் டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள். Turquoise is a semi-precious stones, sky blue in color. Turquoise is thrown in one of the bejeweled royal states of Persian kings described in the Firdausi Nama. என்னன்னா, பச்சை கலந்த நீலவண்ண கல்லாலான விலையுறந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட இச்சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணங்களால் ஆன அரியணையும் ஒன்றுன்னு சொல்லலாம். அது பிரதோசி தன்னுடைய பிரதோசியுடைய ஷானாமா என்னும் நூலை குறிப்பிட்டிருக்கார். ஓகே, தென் இன்னொரு டூயினா பாக்ஸ் பார்த்துக்குங்க. கோல்கொண்டா fort is located about 11 kilometers from Hyderabad on a hill 1200 meters height. The fort is popular for its Icontic architecture. The highest point of the fort is Bal Hashar. It is believed that there is a secret underground tunnel which leads from the Darbar Hall to one of the palace at a foot of the hills. என்னன்னா, கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோட்டை ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றது. இக்கோட்டையின் மிக உயரமான இடம் பாலஹரிசார் எனப்படும். பாலஹரிசார்னு சொல்லுவாங்க. தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுது. ஓகே, தென் முகமது ஷா laid a solid foundation for his kingdom. His system of government continued even after the Bahmani kingdom disintegrated into 5 sultanate. என்னன்னா, முதலாம் முகமது ஷா பாமனி அரசிற்கு வலுவான ஓர் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அவருடைய அரசு அமைப்பு முறையானது. பாமினி அரசு 5 சுல்தான்களாக சிதறுண்டு பின்னர் ஒன்றிணைந்தது. They built 2 mosques at Gulbarga. One, the Great Mosque, completed in 1367, measured 216 by 16 feet and has roofed courtyard. A large number of Arabs, Turks and notably Persians began to immigrate to the Deccan. Many of them at the invitations of Sultan Muhammad I, and they had a strong influence on the development of Muslim culture during subsequent generation. என்னென்னா, குல்பர்காவில் 2 மசூதிகள் கட்டினார். 1367 கட்டி முடிக்கப்பெற்ற முதல் மசூதி மகா மசூதி 216 அடி × 16 அடி என்றும் அளவிலும் கட்டப்பட்டது. இம்மசூதி மேல்விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையில் அரேபியரும் துருக்கியரும் குறிப்பாக பாரசீகர்களும் தக்காணத்திற்கு குடிபெயரத் துவங்கினர். அவர்களில் பலர் சுல்தான்கள் மூலம் முகமதுவின் அழைப்பை ஏற்று வந்தவர்களாவர். தொடர்ந்து வந்த தலைமுறைகளின் காலத்தில் அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதில் இவர்கள் பெரும் செல்வாக்கு செலுத்தியிருந்தனர். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள். சக்சஸர்ஸ் ஆஃப் முகமது ஷா I. Mujahid, the son of Muhammad Shah, ascended the throne. However, on the return to Gulbarga from the expedition against Vijayanagar, he was assassinated and the nephew of the conspirator
Dawla was the uncle of Muhammad, was enthroned in the 1378 as முகமது II. என்னென்னா முகமதை தொடர்ந்து அவருடைய மகன் முஷாகித் பதவியேற்றார். ஆனால் விஜயநகருக்கு எதிரான போரை முடித்துக்கொண்டு குல்பர்கா திரும்பும்போது கொலை செய்யப்பட்டார். முகமதுவின் மாமனாரும் சதி செய்தவருமான தாவூத் என்பவரின் சகோதரியின் மகன் இரண்டாம் முகமது என்ற பெயரில் 1378 அரியணை ஏற்றினார். முகமது II regime was peaceful and the Sultan spent much of the time building his court as a center of culture and learning. இரண்டாம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது. அவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை தமது அரசவை பண்பாடு கல்விமயமாக மாற்றுவதில் செலவிட்டார். ஓகே, there were constant wars between the Bahmani and Vijayanagar rulers over the fertile Tungabhadra Krishna region. பாமனி அரசு விஜயநகர அரசு இடையே துங்கபத்ரா கிருஷ்ணா நதியின் வளமான பகுதியை கைப்பற்றுவது தொடர்ந்து போர் நடைபெற்றன. The threat also come from the north, especially from Malwa and Gujarat. The noteworthy rule after 8 and his half decades was Muhammad III. Muhammad III reigned for 19 years. For most of this year, the lieutenant of the king was Muhammad Gawan, the most notable personality of this time. என்னன்னா வடபுறத்திலிருந்து குறிப்பாக மாலவம் மற்றும் குஜராத்திலிருந்தும் அச்சுறுத்தல்கள் வந்தன. 85 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் குறிப்பிட்ட சொல்லும்படி அரசு மூன்றாவது முகமது திகழ்ந்தார். மூன்றாவது முகமது 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தக்க ஆளுநராகவும் முகமது கவான் விளங்கினார். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ் லிசன் பண்ணுங்கள். 8 மினிஸ்டர்ஸ் ஆஃப் த பாமனி ஸ்டேட். வாஹில் உஸ் சல்தானா அல்லது லேட்டினன்ட் ஆஃப் த கிங்டம் who was the immediate subordinate authority of the சர்வஜின். அப்படின்னா வாஹிலு சுல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்படுவர். ஓகே, செகண்ட் ஒன் பேஷ்வா who was the associated with the lieutenant of the kingdom. என்னன்னா பேஷ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுபவர். ஓகே, தேர்ட் ஒன் வாசிர் குல் who supervised the work of all other minister. இவர் வாசிர் குல் ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிடுபவர். ஃபோர்த் ஒன் அமீர் இ ஜிம்லா, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். அமீர் இ ஜிம்லா இவர் நிதி அமைச்சர். ஃபிஃப்த் ஒன் நசீர், அசண்டன்ட் மினிஸ்டர்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ். இவர் நசீர், உதவி நிதி அமைச்சர். வசீர் இ ஷராப் இவர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்தது கொத்வால் ஆர் சீஃப் ஆஃப் த போலீஸ் அண்ட் சிட்டி மெஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். இவர் கொத்வால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். ஓகே, 8 சர்தார் இ ஜஹான் ஆர் சீஃப் ஜட்ஜ் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ். என்னென்னா இவர் சர்தார் இ ஜஹான் தலைமை நீதிபதி, சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு மஹமத் கவான். ஓகே, a Persian by birth, Ahmad Gawan was well versed in Islamic theory, Persians and mathematics. He was also a poet and the prose writer. பிரப்பால் பாரசீகரான மஹமத் கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளில் பாரசீக மொழிகளிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராயிருந்தார். The Bahmani king
Alauddin Hasan Bahmani Shah, greatly impressed by his wisdom and military genius, ரிக்ஸ்டியூஸ் கிம் என்னன்னா, மேலும் அவர் கவிஞரும் உரைநடை எழுதுபவராவார். அவர் மேதியிலும் இராணுவ அறிவு நுட்பத்திலும் மனதையும் பறிதொடுத்து பாமினி அரசர் 3ஆம் முகமது அவரை பணியில் அமர்த்தினார். The Bahmani king Alauddin Hasan Bahmani Shah, greatly impressed by his wisdom and military genius, recruited him. He served with the great distance as the prime minister under Muhammad III and contributed extensively to the development of the Bahmani kingdoms. என்னன்னா, இவர் தமக்கு கீழ் சிறப்பான தனித்தன்மைமிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றிய அவர் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்தார். யார்? முகமது கவான். ஓகே, நெக்ஸ்ட். ஹவான் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் மிலிட்டரி கேம்பியன்ஸ் as well as administrative reforms. ஹவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவராவார். He used Persian chemists to teach the Bahmani army about the preparation and the use for the gunpowder. பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார். In his war against the Vijayanagara king in Belgaum, he used gunpowder. Then, in order to tighten the administration and to curb the power of provincial governors who often functioned as virtual kings, Havan divided the extensive 4 provinces of the Bahmani Sultanate into 8 provinces so as to limit the area under the rule of each governors and to make the provincial administration more manageable. என்னன்னா, பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் அவர் வெடிமருந்தை பயன்படுத்தினார். அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்புடையாக மாற்றவும் கவான் விரும்பினார். அதன் பொருட்டு பாமினி அரசில் ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினார். அதன் மூலம் ஒவ்வொரு ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளின் அளவை சுருக்கி மாகாண நிர்வாகத்தை எளிதாக நிர்வாகம் செய்யலாம் என நினைத்தார். ஓகே, நெக்ஸ்ட். He also placed some districts in the province directly under the central administration. என்னன்னா, மாகாணத்திலிருந்து சில மாவட்டங்களை அவர் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். ஹவான் sought to curtail the military power of the governors by allowing them to occupy only 1/4 in the territory. The Sultan kept the other 4 under the direct control. The royal officers who were given land assignments as pay were made accountable to the Sultan for their income and expenditures. மாகாண ஆளுநர்களின் இராணுவ வலிமையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டையை சுல்தான் தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார். ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் தங்கள் வரவு செலவுகள் குறித்து சுல்தான்களுக்கு தெரிவிக்கும் பொறுப்பை உள்ளாக்கப்பட்டனர். ஓகே, then the administrative reforms introduced by Havan improved the efficiency of the government but curtailed the power of the provincial chiefs who were mostly Deccans. So the already extinguishing rivalry among nobles such as Deccans and paradise foreigners further
intensified and conflict broke out. Havan became a victim of the tussles for power. என்னன்னா த அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா கவானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், கவான் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது, ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறித்தது. அத்தலைவர்களில் பெரும்பாலோரும் தக்காணத்தை சேர்ந்தோர் ஆவார். இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தை சுற்றியுள்ளவர்களுக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை நீடித்தது, தீவிரமடைந்து மோதலால் வெடித்தன. தக்காண பிரபுக்கள் கவானின் வெறிகளால் அவர் மீது பொறாமை கொண்டன. The Deccan's nobles grow jealous of his success and considered him as a obstacle to the rise. They manipulated by forging a letter to implicate Havan in a conspiracy against the Sultan, who himself was not happy the Gavan's dominance, ordered to execution. ஓகே, என்னன்னா அவர்களுக்கிடையே ரெண்டு பேர் இந்த பிரபுக்களுக்கிடையே, இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தை சுற்றியுள்ளவர்களுக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை தீவிரமடைந்து மோதல்களாக வெடித்தன. தக்காண பிரபுக்கள் ஹவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டனர், அவரை தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாகவும் கருதினர். சுல்தான்களுக்கு எதிராக ஹவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்று போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தனர். ஹவானுடைய மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். அவருக்கு என்ன சொல்லுது? மரண தண்டனை வழங்கி. யாருக்கு மரண தண்டனை? கவானுக்கு மரண தண்டனை வழங்கினாங்க. டிக்ளைன் ஆஃப் பாமனி கிங்டம்ஸ், பாமனி அரசு எப்படி சரிஞ்சிச்சு, வீழ்ச்சி அடைந்துச்சு, அதை பற்றி பார்க்குறோம். ஹவான்ஸ் எக்ஸ்கியூசன்ஸ் promoted several of the foreign nobles who were considered the backbone of the state to leave for their province. என்னன்னா ஹவான் தூக்கிலிடப்பட்டதால் அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேற தங்கள் பகுதியிலிருந்து திரும்பிச் செல்ல தூண்டியது. ஆஃப்டர் சுல்தான் முகமது III டெத், முகமத் ஆர் ஷாஹிப்-உத்-தீன் முகமது regent as the Sultan until his death in 1518. சுல்தான் மூன்றாம் முகமது இறப்பிற்கு பின்னர் முடிசூடிய முகமது அல்லது சிஹாபுதீன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். His long rule is noted for the beginning of the process of disintegration. After him, four of his successors on the throne were king only in name. அவருடைய நீண்ட ஆட்சி அரசு சிதைய போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டி காட்டின. அவருக்கு பின் பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கு அரியணையில் இருந்தனர். During the period, the Sultanate gradually broke up into 5 independent Deccan kingdoms: Bidar, Bijapur, Ahmednagar, Berar and Golconda. சுல்தான் படிப்படியாக 5 சுதந்திரமான தக்கான சுல்தான்களாக சிதைந்து அவை பீரார், பிஜப்பூர், அகமதுநகர், கோல்கொண்டா ஆகியவை ஆகும். அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாமனி சுல்தான். பாமனி சுல்தானுடைய பங்களிப்பு என்ன? இதில் ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையில் அவங்களுடைய பங்களிப்பு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, the contribution of Bahmani kings to architecture is evident in the Gulbarga. கட்டிடக்கலைக்கு பாமனி சுல்தான் ஆற்றிய பங்களிப்பு குல்பர்காவில் காணலாம். Archaeological excavation done in the site of the kingdom is helped to unearth palace, halls of public audience, ambassadors' residence, arches, domes, walls and citadels. These finds are illustrative
of their architectural skills. இப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வுகளால் அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் இடம் மண்டபங்கள், தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், வளைவுகள், குவிமாடங்கள், சுவர்கள், அரண்கள் ஆகியன வெளிக்கொணரப்பட்டன. இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டிடக்கலை திறமையை படம் பிடித்து காட்டுகின்றன. ஓகே, அவங்களுடைய எஜுகேஷன், பாமினி சுல்தானோட எஜுகேஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். The founder of the Bahmani kingdom, Alauddin Hasan Shah, was educated at Multan at the initiative of Jabar Khan. Okay. A general of Alauddin Khilji. பாமனி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹாசன் ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியில் ஒருவரான ஜாபர் கான் என்பவரின் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார். அவர் கல்வி கற்றார். On his accessions, he took special care in founding a school to educate his sons. His son Muhammad I was patron of learning. அவர் அரசனான பின்னர் தமது மக்கள்கள் கல்வி கற்பதற்கு ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தார். He opened institutions of the purpose of education the children of noble families in the art of soldiers. அதுக்கப்புறம் பள்ளியை சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவராவார். பிரபுக்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்கான பயிற்சி நிறுவனங்களையும் ஏற்படுத்தினார். சுல்தான் ஃபெஷார் நிறுவனங்களை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் சுல்தான் ஃபெரோஸ் the eighth Bahmani king was linguist and a poet. Later his successors founded schools in Gulbarga, Bidar, Daulatabad and Kandahar. Boarding and lodging at the king's expense were provided in these schools. அதுக்கப்புறம் பாமனி அரசின் 8வது சுல்தானான சுல்தான் ஃபெரோஸ் மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார். அவருக்கு பின் வந்தவர் அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டஹார் ஆகிய இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினார். இப்பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதி அரசர்களின் செலவில் ஏற்பட்டன. பள்ளிகளை என்னென்னது உண்டு உறைவிட பள்ளி. சரியா? முகமது கவான் worldly famous matras in Bidar with large library containing a collections of the 3000 manuscript in illustrative of the importance given to scholarship and education by Havan. என்னன்னா இதில் நிறையா பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மஹமது கவானின் மதராச கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. இவையாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாட்டுகின்றன. ஓகே children. So here our lesson Vijayanagar and Bahmani kingdoms ends. Thank you for watching this video. Thank you so much. Okay children. Thank you.